ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பாசிப்பருப்பு கேரட் பாயாசம். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் 4 விசில். சிம்பிளான இன்கிரியன்ஸ் யூஸ் பண்ணி குயிக்காக எப்படி செய்யறதுன்றதை வீடியோவில் ஷேர் பண்ணி பிகினர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக செய்யலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. வெறும் பாசிப்பருப்பு மட்டும் கூட வச்சு செய்யலாம். ஆனால் கூட கொஞ்சம் அரிசி சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதை ஒரு 4 டைம் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காக மீடியம் சைஸில் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். இதில் இருக்கிற தோலை சீவிட்டு காய் சீவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். கேரட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாயசம் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாயசத்தில் இதை சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பொடியாக வச்சுருக்கிறீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் வச்சு எடுங்க. ப்ரெஷர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் கேரட்டும் எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா மலர வெந்து வந்திருக்கும். ஒரு குழிக்கரண்டியை வச்சு ஒன்றும் பாதியமாக நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் பாதியமாக மசிச்சு விட்டு செய்யும் போது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறைச்சலோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெல்லம் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முன்னாடியே அதிகமாக தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா குக்கர்லேருந்து ரொம்ப பொங்க ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த மாதிரி செய்யுங்க, பொங்காமல் செய்யலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தால் போதும். இதில் சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடாகி வரும்போது முந்திரி, திராட்சை, தேங்காய் இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பாதி செவ்வாழைப்பழத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா நேந்திர வாழைப்பழம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி கேரளா சைடு செய்கிற பாயசத்தில் ஸ்வீட் ரெசிபிலலாம் இந்த மாதிரி முந்திரி, திராட்சை, தேங்காய், வாழைப்பழம் இது எல்லாமே சேர்த்து வறுத்து போட்டு செய்வாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கடாயில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாயசம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஆற விடுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு இருக்கும் போது நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாயசம் கொதிக்கிறப்போ தேங்காய் பால் சேர்த்தோன்னா சீக்கிரமாக தெரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா தெரிஞ்சு போகாமல் இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து செய்கிறப்போ இந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தேங்காய் பால் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணுற பாலையே காய்ச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கடைசியாக வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, வாழைப்பழம், தேங்காய் இது அப்படியே சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கல. இதில் ஆல்ரெடி நெய், தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்குறோம். அதனால் ரொம்ப அதிகமாக நெய் சேர்த்துட்டோன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால பாயாசம் சீக்கிரமாகவே திக்காயிரும். பாயாசத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரே மாதிரி பால் பாயாசம், சேமியா பாயாசம், ரவை பாயாசம்னு மட்டும் செய்யாமல் என்றைக்காவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாயாசம் ரெசிபியை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாசிப்பருப்பு கேரட் பாயாசத்தை நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக பாயாசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காமல் அப்படியே குடிச்சிருவாங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரிஞ்ச எல்லாருக்கூடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.